நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கைகளை தயார் செய்வதற்கான குழுவினர் ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனை நடத்தினர். புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் கழக மகளிர் அணி ஆலோசனை. தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு அம்மாவின் பிறந்த தினத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்க அறிவுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நாமக்கல் திமுக எம்பி சின்ராஜ் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவிப்பு. திமுக எடுத்த ரகசிய சர்வேயில் பல்வேறு தொகுதிகளில் கூட்டணியின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தோல்வி பயத்தில் பின்வாங்கி இருப்பதாக பொதுமக்கள் கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் காவல் உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியீடு. பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் திறனற்ற நிர்வாகத்தால் காவல்துறையில் லஞ்ச லாவணியம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இப்போ உங்களுக்கு ஆர்டிஓவில் காட்டுற வேலை மட்டும்தான். இது ஃபைன் மட்டும் கட்டுறதுக்கு கோர்ட்டில் இந்த அதே போலீஸ் கூப்பிடுவார். அவரே கூட தியாக போலீஸ் அதில் சார் வரும். அது ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ வரும். ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து போக்குவரத்து துறையை முழுவதுமாக கபளீகரம் செய்த விடியா திமுக அரசால் நாள்தோறும் பழுதாகி நிற்கும் பேருந்துகள். போக்குவரத்து துறைக்கு அறிவிப்புகளை மட்டுமே வழங்கி விடியா திமுக அரசு வஞ்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சம்பா தாளடி பயிர்களை காப்பாற்ற மேட்டூர் அணையில் இருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்க வேண்டும் என தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தல். பிப்ரவரி 8ஆம் தேதிக்குள் காவிரி கடைமடைக்கு தண்ணீர் வராத பட்சத்தில் பிப்ரவரி 10ஆம் தேதி மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையத்தில் சாலையோர வியாபாரிகளை கண்டித்து உழவர் சந்தை விவசாயிகள் சாலையில் காய்கறிகளை கொட்டி போராட்டம். சாலையோர வியாபாரிகளால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக உழவர் சந்தைக்குள் செல்ல மறுப்பு தெரிவித்து வாக்குவாதம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 23 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. நெடுந்தீவு அருகே 2 படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சிறை பிடிக்கப்பட்டதாக தகவல். பிரசித்தி பெற்ற விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கொடிமரம் மற்றும் சிலைகளை காணவில்லை என பரபரப்பு புகார். விடிய ஆட்சியில் பொறுப்பற்ற நிர்வாகத்தால் கோயில் சிலைகளுக்கு பாதுகாப்பில்லா சூழல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் காவலர் பயிற்சி பள்ளி உதவி ஆய்வாளர் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அதிர்ச்சி வீடியோ. விடுப்பு தராத காவல் ஆய்வாளர் சுகுணாவே தன் இறப்பிற்கு காரணம் என குறிப்பிட்டதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கொலை முயற்சி வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்திய பட்டியலின மக்கள் மீது போலீஸ் தடியடி. பொம்மை முதலமைச்சரின் கீழ் செயல்படும் ஏவல் துறையை கண்டித்து பட்டியலின மக்கள் சாலை மறியல் போராட்டம். பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற மாநாட்டிற்காக ஒருவர் தலா 4 பெற்றோர்களை அழைத்து வர வேண்டும் என ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியா திமுக அரசு பள்ளி கல்வித்துறையை விளம்பரத்துறையாக மாற்றி வருவதாக ஆசிரியர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து குறைக்க வேண்டும். பொதுத்துறை ஒப்பந்ததாரர் கூட்டமைப்பினர் வலியுறுத்தல். தருமபுரியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 5 லட்சம் ரூபாயை இழந்தவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தீக்குளித்து தற்கொலை. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய முடியாத கையாலாகாத விடியா திமுக அரசு மீது மக்கள் கடும் ஆத்திரம். வரும் 7ஆம் தேதி நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தோழமை கட்சி தொழிற்சங்கத்தினருடன் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டம். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உறுதி.
தமிழகத்தில் எந்த தொகுதியிலும் போட்டியிட கார்த்தி சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என சிவகங்கை காங்கிரஸ் கூட்டத்தில் அதிரடி தீர்மானம். சுதர்சன நாச்சியப்பன், KR ராமசாமி பங்கேற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தால் உச்சத்தில் உட்கட்சி பூசல். தேனியில் காவல்துறை மற்றும் தனியார் அமைப்பினர் இணைந்து நடத்திய மாரத்தான் போட்டியில் மெகா மோசடி. கொதிப்படைந்த போட்டியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. திருவண்ணாமலை அருகே பட்டா வழங்குவதற்கு 80,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட VAO கைது. விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் லஞ்ச லாவண்யம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் குருவித்துறையில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் உயிர் பலி ஏற்படும் அபாயம். அசம்பாவிதம் ஏதேனும் நிகழும் முன் விடியா அரசு நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். நாகை அருகே நூதன முறையில் இருசக்கர வாகன பெட்ரோல் டேங்கில் சாராயம் கடத்திய நபர் கைது. அதிகரித்து வரும் கள்ளச்சாராய கடத்தலை தடுக்க முடியாமல் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறை திணறல்.